Hi friends, welcome to TMW Shares. நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் TMW குரூப்ஸ். ஓகே, அன்போடு வர வைக்கிறேன். ஓகே, நம்மளோட சேனலுக்கு. ஓகே, அண்ட் என்னன்னாக்கா நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னாக்கா, லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஓகே என்ன டிஃப்ரென்ஸு இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அதனோட நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஒரு ஸ்டாக்னா என்ன, இண்டெக்ஸ்னா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஸ்டாக் என்ட்ரி லெவல் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் ஃபார் பிகினர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு எல்லா வீடியோஸுமே ரெகுலராக இருக்கும். அந்த வீடியோஸ் நீங்கள் ஒன் பை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ என்னன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் பற்றினா தெரிஞ்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாக் பை பண்ணால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கரெக்ட் இல்லைங்களா? அது எங்கே போய் பை பண்ண என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டில் ஒரு செனரியில் பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்றது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, காசு வேணுன்றதுக்காக என்எஸ்சி கிட்ட போகிறாங்க. என்எஸ்சி என்ன பண்ணுறாங்க, அது பப்ளிக் கிட்ட வந்து ஷேர்ஸ் இது பண்ணிட்டு வாங்க போகிறாங்க. கரெக்டுங்களா? அது மாதிரி இப்போ ரியலாகவே நம்மளுக்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணி ஜுவல்லர்ஸ்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எல்லா சிட்டிஸ்லுமே இருக்கும். இந்த கோல்டு வந்து இவங்க வந்து மெயின் வந்து சேல் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் பிஸ்னஸ். ஓகேங்களா? இந்த கம்பெனி வந்து ஐபிஓ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஐபிஓன்றது என்ன ஃபுல் மீனிங்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் தான். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ன்றது தான் ஐபிஓன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த என்னன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஐபிஓனா என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன் கிளியரா. ஓகே, இப்போ இந்த ஆரம்ப பொது வழக்கில் என்பது ஒரு தனியார் நிறுவனத்தின் தனது பங்குகளை பொது மக்களுக்கு விற்பனை செய்வதன் மூலம் பொதுமக்களுக்கு செல்லக்கூடிய செயல்முறையாகும். ஐபிஓவுக்கு பிறகு நிறுவனத்தின் பங்குகள் திறந்த சந்தையில் வர்த்தகம் செய்யப்படுகின்றன. அந்த பங்குகளை இரண்டாம் நிலை சந்தை வர்த்தகத்தின் மூலம் முதலீட்டாளர்கள் மேலும் விற்க முடியும். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் ஐபிஓன்றது என்னன்னா நம்ம அப்ளை பண்ணுறோம். ஐபிஓ அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரைஸ் புக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஹாண்ட் வந்து லாட் கணக்கில் தான் ஆகணும். அது 25 ஷேர்ஸோ ஒரு 50 ஷேர்ஸோ ஒரு லாட் இருக்கும். அதுக்கான லாட்டில் தான் நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகும். அது அலாட்மெண்ட் ஆனபடி அதை நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு டிவிடெண்ட் வரும், போனஸ் வரும். நம்மளுக்கு தேவைப்படும் போது விற்க போகிறோம்னு சொல்லிட்டு தான் அதனோட இதை பற்றி தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி ஸ்டார்ட்டாக பார்த்துருந்தோம். கரெக்ட் இல்லைங்களா? இப்போ வந்து ஐபிஓ பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? அப்பதான் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்போ என்ன பாருங்க, இதான் பாருங்க. கல்யாணி ஜுவல்லர்ஸ் is an Indian chain of the jewelries. The showrooms it has presence across major cities in the country and West Asia is a workforce strength of the 8,000 employees. The company opened initial public offer in the 16th of March. It was published leading 26th March of 2021. அப்படின்னா என்னன்றாங்கன்னா கல்யாணி ஜுவல்லர்ஸ் வந்து செயின் ஜுவல்லரி ஷோரூம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரியில் எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இருக்குது. பெங்களூரில் ஆகட்டும், தமிழ்நாட்டில், சென்னையில் ஆகட்டும், இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. இவங்களோட வேலைக்காரங்க பார்த்தீங்கன்னா 8,000 பேர் இருக்காங்க. 8,000 பேர் வேலை செய்கிறாங்க இவங்க கம்பெனியில். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபரை வந்து இவங்க வந்து என்எஸ்சி வந்து எப்போ சொல்கிறாங்கனாக்கா பண்ணும்போது அவங்க பண்ணுறன் போது என்ன சொல்கிறாங்கன்னா 16th of March வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து மார்க்கெட்டில் செகண்டரி மார்க்கெட்டில் வரும்போது இப்போ 26 மார்ச்லையும் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு இப்போ பிரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்ன்றதால நம்ம நெக்ஸ்ட் வந்து வர வீடியோஸில் பார்க்கலாம். ஏன்னா அதை பற்றி இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா இது பெருசாகிடும். ஓகே, இப்போ அப்படிதான். இப்போ நம்ம என்னக்கா ஃபர்ஸ்ட் இப்போ வாங்குறத மட்டும் பார்ப்போம். செகண்டரி மார்க்கெட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாக் வாங்குறது இப்போ சேல் பண்ணுறதை பற்றி அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது ஐபிஓன்றது ஃபர்ஸ்ட் வாங்க போகிறதுன்னு சொல்லிட்டு இதுன்னு சொல்லிட்டு இப்போ இது ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ தெரிஞ்சது இது கம்பெனி. இதில் என்ன கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் இருக்கு. இது கால் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். இது ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா டிஎஸ் கல்யாணி ராமன். ஓகேவா? ஃபவுண்டர் இன் 1993 பண்ணுறோம் திருச்சூர்ல. இது கல்யாணி குரூப்ஸ். இது வந்து எங்க இருக்குதுன்னா கேரளால இருக்கு. சரிங்களா? ஆமா, கேரளால இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா பாருங்க. ஓகே, இப்போ ஒரு ஸ்டாக் வாங்கணும்னா இது என்னன்னாக்கா 85 ரூபாய் 40 பைசா இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இப்போ மார்க்கெட்ல வாங்கணும்னா இன்னைக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா 85 ரூபாய் 40 காசு இருக்கு. ஓகே, இது நம்ம இன்னைக்கோட ரேட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஆனா இது ஓப்பனோட பிரைஸ் பார்க்கும்போது மார்க்கெட்ல எப்போ ஓப்பன் ஆச்சுன்னா அப்போ லிஸ்டட் என்னைக்கு ஆச்சுன்னு சொன்னாக்கா மார்ச் 23 லிஸ்டட் ஆச்சு இல்லைங்களா? அன்னைக்கு என்ன ப்ரைஸ் இருந்தது அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஓகேங்களா? இதுதான் கொஞ்சம் லோட் ஆகுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குள்ளே இதை பார்த்துட்டு வந்துடலாம்.
அப்புறம் நம்ம என்ஐசி வெப்சைட்டுக்கு போனோம். என்ஐசி வெப்சைட்டில் போனது இப்போ மேலே சர்ச் இருக்குல்ல, சர்ச்சில் போய்ட்டு கல்யாணின்னு நினச்சிங்கன்னா இந்த கல்யாணி பேரில் எல்லாமே இருக்கும். நம்ம பாருங்க கல்யாணி ஜுவல்லர்ஸ் சொல்லிட்டு இங்கே கிளிக் பண்ணோம். இங்கே நம்ம கிளிக் பண்ணுவோம்னாக்கா இங்கே கிளிக் பண்ணோன்னா இது லோட் ஆகிட்டு இது ஓப்பன் ஆகும் பாருங்க. ஓகேங்களா, இது லோட் ஆகி ஓப்பன் ஆகும்போது இதனுடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது ஏது இருக்குன்றது நம்மளுக்கு வந்து இப்போ வரும். அதான் இப்போ நம்ம என்ஐசி வெப்சைட் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். அது வந்து ஓல்டு வெப்சைடு, நியூ வெப்சைட்டை பற்றி போடல. நான் அதோட லிங்க்ஸும் நான் இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸில் அது நம்ம நியூ வெப்சைட்டை பற்றி போட போகிறோம். உங்களை மெயின் வந்து நம்ம இது எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ன வெப்சைட்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். என்ன அந்த வெப்சைட் யூஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, பாருங்க ஈக்குட்டி இருக்குது, கல்யாணி ஜுவல்லர்ஸ் சொல்லிட்டு இங்கே லிஸ்டட் இருக்குது. இது வந்து அதோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் INE 303R10 இருக்குல்ல, அதுன்னு சொல்லிட்டு இது ஸ்டேட்டஸ் வந்து லிஸ்டட். என்னைக்கு லிஸ்டட் ஆகிங்கன்னா 26th of March. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து June 9th பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஓகே. அது இண்டஸ்ட்ரி பேர் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஜுவல்லரிஸ் அண்ட் வாட்சஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க வாட்சஸும் டீல் பண்ணுறாங்க. ஓகே, இவங்களோட மெயின் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இது. ஓகே, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இப்போ ரிலையன்ஸ் மாதிரி இப்போ கல்யாணி ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. இவங்க அமௌண்ட் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு என்எஸ்சியில் கேட்கும்போது என்எஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பப்ளிக் கிட்ட வாங்க போகிறாங்க. கரெக்டுங்களா, இப்போ நீங்கள் ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85 ரூபாய். கரெக்ட் இல்லைங்களா? ஓகே, இங்கே பாருங்க ஸ்டாக் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி அப்படின்னா 100 கோடியே 30 லட்சம் ஷேர்ஸ் வந்து இவங்க விற்றுருக்காங்க. இவ்வளோ 100 கோடியே 30 லட்சம் ஷேர்ஸ் விற்றுருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து என்னக்கா 100 கோடியே 30 லட்சம் ஷேர்ஸு. ஓகே, ஓகேங்களா, பாருங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் March 22 தான் லிஸ்டட் ஆகிக்குது. ஓப்பன் ஆகிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 73 ரூபீஸில் வந்து பப்ளிக் ஆஃபரில் ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட்டில் வந்து 73 ரூபான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம மல்டிபிகேஷன் பண்ணோம்னாக்கா 76 ரூபாய் கட்டணுமா, அது 74 ரூபாய் ரவுண்ட் ஃபிகர் போட்டு மல்டிபிகேஷன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 76 crores. 76 கோடியே 22,79,076 ஒரு கோடினா அப்படின்னா 700 கோடி 62 லட்சத்துக்கு இவங்க வந்து ஷேர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 700 கோடிக்கு இந்த வந்து ஸ்டாக்ஸ் வந்து வித்திருக்காங்க. கிட்டத்தட்ட பத்தி புரிஞ்சுதுங்களா? 700 கோடி கிட்டத்தட்ட பண்ணாக்கா 770 கோடிக்கு வந்து இவங்க வந்து நம்ம பப்ளிக் ஆஃபர்ல இந்த ஸ்டாக்ஸ் வந்து வித்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த அமௌண்ட் வந்து இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அமௌண்ட் போயிட்டு அவங்க என்எஸ்சிலேருந்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கரெக்டுங்களா, இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ ஸ்டாக்ஸ் வாங்கிட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வாங்கும் போது பார்த்தீங்கன்னா 74 ரூபாய் இருந்தது. கரெக்டுங்களா, இப்போ இந்த 74 ரூபாய் அந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா 85 ரூபாய் இருக்கு. 85 ரூபாய் 40 பைசா. அப்போனா 74 + 85னா நம்மளுக்கு வந்து 10 ரூபாய் 40 காசு ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருக்கு. கரெக்டுங்களா, இந்த 10 ரூபாய் 40 காசு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருக்கு. இப்போ நம்ம விற்கிறதுனா கூட விற்றோம்னா அந்த ஒரு ஸ்டாக்குக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அப்புறமா இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இதில் என்னன்னாக்கா அங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் ஆகும்போது ஓகேங்களா ஓப்பன் ஆகி அதோட ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 81 ரூபாய்க்கு போயிருக்கு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்குது மார்க்கெட்லேருந்து. எவ்வளோக்கு இறங்கிதுன்னா 56 ரூபாய்க்கு வரைக்கும் வந்துச்சு. 56 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு. இப்போ இங்க வாங்கி இங்க வித்தவங்களுக்கு ப்ராஃபிட் 81 ரூபாய்க்கு வித்தவங்களுக்கு ப்ராஃபிட். கரெக்டுங்களா, ஆனா இவங்க விற்காம அப்படியே பரவாயில்ல சார் நம்ம வச்சு லாங் டைமுக்கு வாங்கியிருப்பாங்க. கரெக்டுங்களா, இந்த வச்சாங்கன்னா இப்போ பாருங்க உங்களுக்கு எல்லாம் லாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ் பார்த்தீங்கன்னா 56 ரூபாய் லாஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 74 + 56னாக்கா கிட்டத்தட்ட 20 ரூபா 18 ரூபாய் கிட்ட லாஸ் ஒரு ஸ்டாக்ல. சரிங்களா, இந்த மாதிரியும் மார்க்கெட்ல நடக்கும். ஓகே, பட் ஆனால் இது வந்து ரிகவரி ஆகும். பட் கம்பெனி வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிகவரி ஆகும். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ பாருங்க அப்படியே மேலே போயிட்டு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ விற்குன்னா 89 ரூபாய் ஆச்சு. சரிங்களா, ஆமாம், இந்த மாதிரி தான் வந்து இப்போ போயிடும். கம்பெனி க்ரோத் இருந்துச்சுன்னா அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, 85 ரூபா 40 காசு இருக்கு. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோன்றதை வச்சு பார்க்க போறோம். இப்போ மார்க்கெட்டு ப்ரீவியஸ் க்ளோஸு. ஓகே, இது அப்பர் சர்க்கியூட்டு லோவர் சர்க்கியூட்டு அண்ட் இப்போ நான் ஓப்பன்னாக்கா 83 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று க்ளோஸ் வந்து 81 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்பர் சர்க்கியூட் வந்து 97 ரூபாய் 90 பைசா இருக்கு. இந்த அப்பர் சர்க்கியூட்ஸ் லோவர் சர்க்கியூட்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய இது பார்க்கலாம். இந்த முக்கியமாக இந்த வால்யூம்ஸ் இதுக்கு எல்லாமே செப்பரேட் நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் வீடியோ போடலாம். இந்த VWIP இது எல்லாமே பார்க்க போகிறோம். மார்க்கெட் கேபிடலைசேஷன், இந்த மூவிங் ஆவரேஜ். ஓகே, இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபேஸ் வேல்யூனா என்ன,
ஓகே. ஏன்னா இந்த இருக்கிற காலம்ஸ் எல்லா காலமே நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலம். ஏன்னா ஒன்னொன்னு ஒரு டாபிக் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஒரு டாபிக் வரும். அது நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இவ்வளவு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன முக்கியமா இருக்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம். இதை நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பட்டன் பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பட்டன் பார்த்ததுனால ஓகேங்களா போச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் இப்போ தான் இதெல்லாம் கூட பார்க்குறோம். கிளாசிக்கல், ஃபெபனாக்கி, கேமராலாம் இருக்குல்ல, பிவோட் லெவல்ஸ்னு சொல்லிட்டு வரும். இதெல்லாம் வந்து மெயின் ப்ரைஸ் ஆக்ஷன்ல வந்து நம்ம ஆல்ரெடி மெயின் பார்க்க போகிறது இதுதான். ஓகேங்களா? அண்ட் இப்போ பாருங்க இதில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நியூஸ் கல்யாணி ஜுவல்லர்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னா லாஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம் தெரியுங்களா, குவார்டர்லி ஒன்ஸ் ரிசல்ட் கொடுப்பாங்க, 3 மாசத்துக்கு ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதே தான் இப்போ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 2614 crores ஓகேங்களா ப்ராஃபிட்ல இருக்கிறாங்க. நெட் சேல்ஸ் அப்படின்னா சேல்ஸ் படிங்க. கல்யாணி ஜுவல்லர்ஸ் ஸ்டாண்டர்ட் லோன் மார்ச் 2021 net sales at 1614 crores up 60.64 crores sorry 60.64% year on year. அப்படின்னா போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது அவங்க இந்த வருஷம் 60% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பாருங்க இன்டர்வியூ the gold buy for the weddings rise on the covid rejections cut other the Kalyani Jewellers Ramesh கல்யாணி ராமன் சொல்லிட்டு கல்யாணி ஜுவல்லர்ஸ் ரிப்போர்ட் ரெவன்யூ இங்க பாருங்க 60% வந்து growth இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூஸ் என்னென்ன பண்றதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேங்களா நெட் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓகே அதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதுல நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்க்கணும்க்கா, இந்த இதுல கூட பார்க்க போறோம் நெக்ஸ்ட் இன்சைடு. இப்போ நான் இன்சைட் ட்ரேடர்ஸ் இன்சைட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா உள்ள என்ன டிரான்சாக்ஷன் ஆகிருக்குது அதையும் நம்ம பார்க்க போறோம். பிளஸ்ல இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல வரும். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஓகே அதான் நம்ம கார்பரேட் ஆக்ஷன் சொல்லியிருந்தோம் தெரியுங்களா, அந்த அனௌன்ஸ்மெண்ட் இந்த போர்டு மீட்டிங் சொன்னது தெரியுங்களா, இதுதான் போர்டு மீட்டிங் சொல்லிட்டு. இப்போ போர்டு மீட்டிங் எப்போ கொடுத்துருக்காங்கனாக்கா 27 மே 27 மேக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ கன்சால்டேட்டிங் இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ பாருங்க 2017 பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 7495 crores வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. பட் 2018 பண்ணுங்க 8253 crores பண்ணியிருக்காங்க. 2009 பண்ணுங்க ட்ராப் ஆயிருக்கு அவங்களுக்கு 7448 crores ஆயிருக்கு. இங்க 2020 பார்க்கும்போது 7845 வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அப்போ இதுக்கு கம்பேர் வந்து ப்ராஃபிட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான். ஓகேங்களா இது மாதிரி தான் இது வந்து நெக்ஸ்ட் வரப்போகுது. அப்புறமா இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா யார்கிட்ட எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு நம்ம அதை நான் சொல்லிருந்து தெரியுமா. இப்போ 100% இப்போ 100% ஷேர்ஸ் இருக்குங்க. அது யாருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு தான் நாங்கள் பார்க்க போறோம். இங்க பாருங்க ப்ரொமோட்டர்ஸ்னா அதான் கம்பெனியுடைய ஓனர்ஸ் அவங்க கிட்ட பாருங்க 60% இருக்கு கரெக்டுங்களா. இப்போ 60% கம்பெனி அவங்க கிட்ட இருக்கு. ஓகே அப்புறமா எஃப்ஐ அதாவது எஃப்ஐ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபாரின் இன்ஸ்டியூட் சொல்லிட்டு எஃப்ஐ கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் இருக்குது 4.8% இருக்கு. ஓகேங்களா இப்போ எஃப்ஐ வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. டிஐ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா டொமஸ்டிக் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா 1.67% பண்ணிருக்காங்க. இது பப்ளிக்ன்றது நார்மல் நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாமே சேர்ந்து பண்ணிக்கிறது 33% சொல்லிட்டு ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதுல வந்து நார்மலா வந்து இவ்வளவு வந்து நார்மலா ஐபிஓ வந்து பப்ளிக் வந்து அவ்வளவு வரமாட்டாங்க. 33% இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கம்மி பப்ளிக் வர்றதுன்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா இது வந்து 100 rupees உள்ள இருக்கிறதுனால ஜனங்க வந்து தாராளமா வாங்கியிருக்காங்க. ஒன்னு இன்னொன்னு என்னக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி இது. ஏன்னா உங்களுக்கு கல்யாணி ஜுவல்லர்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால வந்து இதுக்கு நான் அவங்களோட ஃபியூச்சர்ல growth ஆகும்னு சொல்றதுக்காக. இன்னொரு விஷயம் என்னக்கா முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா ஃபியூச்சர்ல கண்டிப்பா க்ரோ ஆகும். இது வந்து நகை வந்து கோல்டோட பிரைஸ் வந்து ஹைக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 4500 4800 rupees கிட்ட வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு கிராம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா கிராம் போயிட்டு இருக்கு 5000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அது மோஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு 5 to 6 இயர்ஸ்க்குள்ளேயே சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 9500 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க கோல்டு. ஓகே அதனாலதான் நாமளும் சொல்றது என்னன்னாக்கா இது வந்து ரெக்கமெண்ட் பண்றது என்னதுக்குனாக்கா இந்த ஸ்டாக்ஸ் நீங்க வந்து பாருங்க, பார்த்துட்டு வாங்கணும். எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு அது வந்து நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா அண்ட் அதை பாருங்க இப்போ இதனுடைய சிமிலரி கம்பெனிஸ் இப்போ இந்த கல்யாணி ஜுவல்லர்ஸ் புதுசா வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ இது இங்கிருந்து வரும்போது பாருங்க கல்யாணி ஜுவல்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 85 ரூபாய் இருக்கு. அப்படின்னா இதே மாதிரி இருக்கிற நெகை கம்பெனி சொல்லிட்டு அப்புறம் டைட்டான் கம்பெனி பாருங்க 1730 ரூபாய் இருக்கு கரெக்டுங்களா. எவ்வளவு இருக்கு 1730 ரூபாய் இருக்கு. பட் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பாத்தீங்களா. இப்போ நம்ம இதுல ஒரு ஷேர் வாங்குது, இதுல 17 ஷேர்ஸ் வாங்கலாம் கரெக்டுங்களா. ஆமா அப்புறமா டைட்டான் ஆச்சு. அப்புறமா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் 547 ரூபாய் இருக்கு. வைபவா குளோபல் 804 ரூபாய் இருக்கு. ஏசியன் ஸ்டார் 1025 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா இந்த மாதிரி
இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க அபவுட் த கம்பெனிஸ் சொல்லிட்டு அப்படின்னா இந்த கம்பெனி இது எங்கெங்க ஊர் இருக்குது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் சொன்னேன் இல்லைங்களா கம்பெனி வந்து கேரளாவில் இருக்குது இதனுடைய மேனேஜ்மெண்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ் கல்யாணி ராமன்ஸ் சேர்மன் ஆஃப் மேனேஜிங் டைரக்டர்ஸ் ஓகே இவங்க எல்லாமே வந்து ரமேஷ் சாரி நாயக் அனில் குமார் ஸ்ரஃப் இவங்களாம் வந்து மெயின் எம்ப்ளாயிஸஸ் இவங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா இந்த லிஸ்டட் சொல்லிட்டு நம்ம இண்டெக்ஸ்னு ஒன்று ஒரு ரெண்டு பேசுகிறோம் தெரியுங்களா அந்த இண்டெக்ஸ் பற்றி நம்ம ஃபீச்சரில் சொல்கிறோம் அது இன்னும் நம்மளுக்கு இண்டெக்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி என்னன்னு தெரிஞ்சது இல்லைங்களா இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எந்த குடும்பத்தில் சேர்ந்துருக்காங்கன்றதான் நிஃப்டி 50 இல்லையா நிஃப்டி மிட் கேப் இல்லையா நெக்ஸ்ட் 50 இல்லையான்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி சொல்லி ஏன்னா இவங்களுக்கு இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக ஆகாதனால இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே லிஸ்டட் வந்து இன்னும் அந்த இதில் ஆகலை பாருங்க பிஎஸ் 100 ஆகல பிஎஸ் 200 ஆகல சென்செக்ஸ் ஆகல ஓகே இன்னும் எதுலையும் லிஸ்டட் ஆகல பட் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 months ஆனபடி அந்த இதில் வந்து சேர்த்துருவாங்க அவங்க ஓகே பட் லிஸ்டட்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் பார்த்தா கல்யாணி ஜுவல்லர்ஸ் இருக்கும் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னாக்கா கோட் இருக்கும் 543278 சொல்லிட்டு இந்த கோடு வந்தால் பிஎஸ்சி இந்த பேர் வந்தீங்கன்னாக்கா என்எஸ்சின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அண்ட் இப்போ நம்ம என்ன எப்போ சார் வாங்கணும் ஸ்டாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது நம்ம நெக்ஸ்ட் இப்போ வீடியோஸில் பார்க்கலாம் சார்ட் பேட்டர்னில் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸ்டாக்ன்றது எப்பவுமே பார்த்தா இங்கே இருக்கு இல்லைங்களா இப்போ 57 ரூபாய்க்கு வரும்போது இங்கே தான் வாங்கணும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வரும்போது தான் வாங்கணும் இந்த இடத்துல வாங்கிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 57 ரூபா 30 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்துருக்கும் ரைட்டுங்களா 30 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் 30% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாக்ஸில் சொல்லிட்டு பட் இதுக்கு நம்ம எப்போ பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்க்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சுக்க சொல்றது ஏன்னா எப்பவுமே இதில் வந்து என்னக்கா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்பயே பார்த்ததெல்லாம் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லிட்டு ஓகேங்களா இது 2 விஷயம் நம்ம கற்றுக்கணுமானாக்கா நம்ம நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக்ல வேல்யூபிள் அன்வேல்யூபிளா இல்லையான்றது எல்லாம் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் ஓகேங்களா சொல்லிட்டு இது பற்றி நம்மளுக்கு ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த சார்ட் பேட்டர்னை பற்றி வேணா நெக்ஸ்ட் வர கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக இதோட பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஓகே அண்ட் ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா ஸ்டாக் அனலைஸ்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் அது பண்ணும்போது ஒரு ஸ்டாக்காக ஒன் பை ஸ்டாக்ஸாக நம்ம வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஓகே அண்டு மிக்க நன்றி அண்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா அப்படின்ட்டு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம்னாக்கா டிஎம்டபிள்யூ ஷேர்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டு நம்மளோட சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஓகே சொல்லிட்டு ஓகே இந்த வர வீடியோஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் வந்து நம்மளுடைய சேனல் இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகிறதுக்கு நல்ல க்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும்